ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் எப்படி செட்டப் பண்ணுறது, அதே போல் மீடியா ஃபைல்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது. இதை தொடர்ந்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிவிட்டு எப்படி நாம் ஸ்டைலிங் பண்ணுறது, அதாவது எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறது என்பதையும், கடைசியாக நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜை பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து, what are the static files and media files? First, static files, design related files that don't change. அதாவது ப்ரொடக்ஷன் போது இந்த ஃபைல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட், லோகோ இமேஜஸ் ஆர் எனி டிசைன் ரிலேட்டட் இமேஜஸ், இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் போது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அடுத்து மீடியா ஃபைல்ஸ், ஃபைல்ஸ் அப்லோடட் பை யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் இமேஜஸ், ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ். ஸோ இது போன்ற ஃபைல்ஸ் எல்லாமே மீடியா ஃபைல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மீடியா ஃபைல்ஸை நாம் எப்போ வேணாலும் டெலீட் ஆர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து நாம் எப்படி இந்த ஸ்டாட்டிக் அண்ட் மீடியா ஃபைல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணிட்டு தான் ஜாங்கோ வந்து இந்த ஸ்டாட்டிக் அண்ட் மீடியா ஃபைல்ஸ் வந்து சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃபைல்ஸை ஃபர்ஸ்ட் எங்கே ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோ டிசைட் பண்ணும். எஸ்பெஷலி டியூரிங் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் போது இந்த ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஸ்லைட்டாக மாறும். ஸோ அதை நாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நாம் இந்த ஸ்டாட்டிக் அண்ட் மீடியா ஃபைல்ஸ் வந்து செட்டிங்ஸ் டாட் ஃபைலில் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நாம் ஸ்டாட்டிக் அண்ட் மீடியா ஃபைல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் இதுக்கு ஓஎஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஓஎஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, பைத்தான் ப்ரோக்ராமிங் கூடவே இந்த லைப்ரரி வந்து டிஃபால்ட்டாக வரும். ஓகே, கீழே திரும்பவும் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் URL இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்க்கான ப்ரீஃபிக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் திஸ் ஈக்குவல், இங்கே லிஸ்ட் வேரியபிளில் OS டாட் பாத் டாட் ஜாயின், அதுக்குள்ளே பேஸ்டர், ஆமாம் இங்கே நாம் ஸ்டாட்டிக் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கான பாத் வந்து இங்கே கொடுக்குறேன், ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் வேரியபிளில் மல்டிபிள் பாத் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டாட்டிக் 1 இது போல். ஸோ நம்ம எத்தனை ஃபோல்டர் கொடுத்தாலும் அத்தனை ஃபோல்டர்லேயும் ஜாங்கோ வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் போதும். ஸோ அடுத்து ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் ரூட். ஸோ இதுக்கு நான் இந்த லைன் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் நேம் மாற்றுறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போது ஸோ இந்த ஃபோல்டரில் இருந்து தான் நமக்கு வெப்சைட்டுக்கு தேவையான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வெப் ஹோஸ்டிங் வந்து சர்வ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நாம் கலெக்ட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ரன் பண்ணுவோம். ஸோ அது நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஆப் ஃபோல்டர் அண்ட் குளோபல் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸையும் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோல்டர்ல இருந்து வெப் ஹோஸ்டிங் சர்வர் வந்து சர்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் Nginx ஆர் அப்பாச்சி சர்வர்ஸ், இன்னும் நிறைய சர்வர்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து இங்க இருந்து சர்வ் பண்ணும். ஸோ அடுத்து மீடியா கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து மீடியா அண்டர்ஸ்கோர் URL ஈக்குவல் டபுள் கோட்டேஷனுக்குள்ள /media / அதுக்கப்புறம் மீடியா அண்டர்ஸ்கோர் ரூட் ஈக்குவல்ஸ், இந்த லைனை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நாம் அப்லோட் பண்ண போகிற இமேஜ் எல்லாமே மீடியா அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். பட் நாம் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆப் ஃபோல்டரில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே போல் நாம் குளோபல் ஃபோல்டர்லேயும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸுங்கிற லிஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ள டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கும். இந்த கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே
டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ குளோபலாக நம்ம டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா ஜாங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே சர்ச் பண்ணிட்டு HTML டெம்ப்ளேட்டை நமக்கு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் டாட் பைல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து யூஆர்எல்ஸ் டாட் பைல நாம இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான யூஆர்எல் பாத் வந்து நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ நம்ம அதை செட்டப் பண்ணிடலாம். அதற்கு முன்னாடி நாம் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஸோ அது எப்படி நாம் ஜாங்கோவில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே debug equal to true இருக்கும், which means development. in case நீங்கள் இதை false அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினீங்கன்னா இப்போ இது வந்து ப்ரொடக்ஷன், விச் மீன்ஸ் அந்த டீபக் வேரியபிள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் போது நாம் என்ன எரர் நடந்தாலும் அதை டீபக் பண்ணிக்க முடியும், அதுவே ப்ரொடக்ஷனில் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இது மீன் பண்ண வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் டெவலப்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் டிசைட் பண்ணுவோம். அதே போல் ஜாங்கோவும் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இதை திரும்பவும் ட்ரூன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளோட யூஸ் இன்னொன்று இருக்குது, அதை நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே வந்து நாம் ட்ரீன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணால் நமக்கு டீபக் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்கும். இதுவே இங்கே ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணாது, விச் மீன்ஸ் அது வந்து ப்ரொடக்ஷன். ஸோ நான் திரும்பவும் VS கோட் வந்துக்கிறேன். அடுத்து நாம் மீடியாவுக்கு தேவையான யூஆர்எல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ URL ஸ்டார்ட் பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே ஃப்ரம் ஜாங்கோ import settings டாட் பை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து if settings டாட் debug நாம் ஆல்ரெடி பார்த்த வேரியபிள் அது ட்ரூவாக இருந்தால், விச் மீன்ஸ் டெவலப்மெண்ட், அப்போ இந்த யூஆர்எல்ஸ் பேட்டர்னை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். யூஆர்எல்ஸ் பேட்டர்ன் ப்ளஸ் ஈக்குவல். ஸோ அதுக்கு நாம் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே செட்டிங்ஸ் கீழே ஃப்ரம் ஜாங்கோ டாட் கான்ஃப் டாட் URLs டாட் ஸ்டாட்டிக் டாட் இம்போர்ட் ஸ்டாட்டிக் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே திரும்பவும் ஸ்டாட்டிக், நாம் இம்போர்ட் பண்ண ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள செட்டிங்ஸ் டாட் மீடியா அண்டர்ஸ்கோர் URL. ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா URL ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் root equal settings டாட் மீடியா அண்டர்ஸ்கோர் root. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த லைன் நமக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைலுக்கான URL வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இந்த URL பேட்டர்ன்ஸில் அப்டேட் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்க்கு, ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக Nginx ஆர் அப்பாச்சி சர்வ் பண்ணிடும். அடுத்து நாம இதுக்கான ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரூட் ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் ரூட் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம், மீடியா. இந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக நாம் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது கிரியேட் ஆகும், பட் இருந்தாலும் நாம் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே போல் ரூட் ஃபோல்டரில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், அதாவது குளோபல் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் அண்ட் மீடியா ஃபைல்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்குள்ளே நாம் இன்னும் நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். CSS, அதே போல் ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே JS, ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே லோகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ CSS ரைட் பண்ணுறதுக்கான ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் டாட் CSS என்ற கொடுத்துக்கிறேன். அதே போல் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்கிரிப்ட் டாட் JS கொடுத்துக்கிறேன். ஸோ லோகோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோல்டர் கீழே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை எப்படி நம்மளுடைய டெம்ப்ளேட்ஸ் கூட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இப்போ நாம் லிங்க் பண்ணும்போது ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் கூடயும் லிங்க் பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் tedious டாஸ்க் தான். ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நாம் ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக டைனாமிக்காக பில்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு காமன் டெம்ப்ளேட்டில் பேஸ்ட் பண்ணிட்டா இந்த எல்லா டெம்ப்ளேட்டுக்கும் பாஸ் ஆகுற மாதிரி நாம செட்டப் பண்ணிக்கலாம், அதாவது குளோபல் HTML டெம்ப்ளேட். ஸோ அது நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து குளோபல் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் பேஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ் டாட் HTML ஃபைலில் மற்ற டெம்ப்ளேட்ஸில் எதெல்லாம் காமன் HTML எலிமெண்ட்ஸாக இருக்கோ அதை எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண அதே போல் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சில காமன் ஏரியாஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த சில காமன் ஏரியாஸ் வந்து நம்ம இந்த பேஸ் டெம்ப்ளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெடர் அண்ட் பாடி, அது வந்து பேஸ் டெம்ப்ளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். அதே போல்
கீழே அந்த பாடி டேக் வந்து ப்ராப்பராக நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல நாம நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸோ லிங்க் பண்ணிட்டு இந்த லிங்க் பண்ண பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல ப்ராடக்ட் டீடைல் ஹெச்டிஎம்எல் ப்ராடக்ட் லிஸ்ட் ஹெச்டிஎம்எல்க்கு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு லிங்க் அதில் ஹெட் ஸ்டெப்பில் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜ் சிம்பிள் அதுக்குள்ள ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு டபுள் கர்லி ப்ராக்கெட்குள்ள இங்கே வந்து சிங்கிள் கர்லி ப்ராக்கெட்குள்ள சிஎஸ்எஸ் ஸ்லாஷ் ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ நாம் இங்கே ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் சிஎஸ்எஸ்க்குள்ள ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் இங்கே லிங்க் பண்ணுறோம். இந்த பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து ஸ்கிரிப்ட் டேக்குள்ள சோர்ஸ் ஈக்குவல் அதுக்குள்ள கர்லி ப்ராக்கெட்குள்ள பர்சன்டேஜ் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜேஎஸ் அதில் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். ஓகே, கரெக்டான நேம் கொடுத்துருக்குமான்னு நம்ம செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் இந்த ஃபைல் தான் நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த டைட்டில் வந்து நாம் டைனாமிக் வேர்ல லோட் ஆகிற மாதிரி நாம் இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ் வந்து சில டேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டைட்டில் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இன்சைடில் டபுள் கர்லி ப்ராக்கெட்குள்ள டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் இங்கே கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு டெம்ப்ளேட்லேயே கிரியேட் பண்ணுற டைட்டில் வந்து இந்த வேரியபிள் வந்து நமக்கு பாஸ் பண்ணும். அடுத்தது இந்த பாடி கண்டென்ட் வந்து டைனாமிக்காக லோட் பண்ணுறதுக்கு நாம் ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நாம் இந்த பாடி கண்டென்ட்டை டைனாமிக்காக லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே blog content ஓகே, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளாக் கண்டென்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம திரும்பவும் டபுள் கர்லி ப்ராக்கெட் என் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பிளாக் கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இடையில தான் நாம் கிரியேட் பண்ண போகிற எல்லா டைனாமிக் HTML எலிமெண்ட்டும் வந்து ரீப்ளேஸ் ஆகும். நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் டாட் HTML யூஸ் பண்ணுறதுக்கு நாம் ப்ராடக்ட் லிஸ்ட் HTML டெம்ப்ளேட் வந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்குது. அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இது எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக சிங்கிள் கர்லி ப்ராக்கெட்குள்ள பர்சன்டேஜ் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் எக்ஸ்டென்ஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இங்கே வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அடுத்து இந்த பிளாக் கண்டென்ட் வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அங்கே கொடுத்த அதே கர்லி ப்ராக்கெட் பர்சன்டேஜ் சிம்பிள்குள்ள அங்கே கொடுத்த அதே பிளாக் கண்டென்ட் கொடுத்துட்டு அதே போல் இங்கே கீழே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த HTML கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கண்டென்ட்குள்ள அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் நாம இங்கே டைட்டிலுக்கான டைனாமிக் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள்குள்ள பிளாக் டைட்டில் ஸ்பேஸ் திரும்பவும் கர்லி ப்ராக்கெட்குள்ள பர்சன்டேஜ் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் எண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளாக்குள்ள நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே பேஸ் HTML லோட் ஆகும். ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தோடனே இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே போல் ப்ராடக்ட் டீடைல் பேஜுக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வழக்கம் போல் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற அந்த கண்டென்ட் அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டைம் சேவிங் இதை பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் கீழே கொடுத்துருக்க எண்ட் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட். பட் இந்த டைட்டில் வந்து இதோட டைட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நாம் இங்கே பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை வேணால் நம்ம திரும்பவும் ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து திருப்பி பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேப்டாப் வந்து ரன் ஆகுது. அதே போல் கோ டு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ். ஸோ
நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வரும்போது நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டெம்ப்ளேட்ல இங்க வந்து நாம லோட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இந்த ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் வந்து நாம இம்போர்ட் பண்ணணும். அது பண்ணல. ஸோ அதனால தான் அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணுது. கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள்குள்ள லோட் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு இப்போ ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துச்சு. அதே போல் ப்ராடக்ட் டீடைல் பேஜும் ஒர்க் ஆகுது. திரும்பவும் நம்மளால நேவிகேட் அஸ் யூஸ்வல் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு HTML டெம்ப்ளேட்ஸ் வந்து டைனாமிக்காக நாம லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம லிங்க் பண்ண எல்லா ஃபைல்ஸும் ப்ராப்பராக ரெண்டர் ஆகிட்டு ப்ரௌசருக்கு சென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறோம். இன்ஸ்பெக்ட் கொடுத்தோடனே நமக்கு HTML எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ஹெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் நாம லிங்க் பண்ண ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் styles.css அதே போல் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா script.js அது வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது. நமக்கு டைட்டில் மட்டும் இன்னும் நமக்கு இங்கே வந்து ஃப்ளோ ஆகல. ஓகே, அதே போல் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயே நமக்கு எல்லாமே ஃப்ளோ ஆகுது. பட் டைட்டில் மட்டும் நமக்கு ஃப்ளோ ஆகல. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு VS கோட் வந்துக்கிறேன். ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வேரியபிள் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் நாம இங்க டைட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் டைட்டில் டேக் கூட. ஸோ இந்த டேக் வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு டைட்டில் வந்து ஃப்ளோ ஆகல. ஸோ நான் அதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு டைட்டில் வந்து இங்கே ப்ராடக்ட் வந்துருக்கு. அதே போல் இப்போ ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் போகிறேன். அங்கேயும் டைட்டில் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. அடுத்து நாம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஸ்டைலிங்ஸ் தான். ஓகே, இந்த பேஜ் நமக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது கொஞ்சம் லிட்டில் பிட் நாம் வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் வந்துக்கிறேன். ஸோ அதில் styles.css அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சம் பேசிக் ஸ்டைலிங்கான CSS ஸ்னிப்பட் கோட் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட், அதுக்கப்புறம் ஃபாண்ட் கலர் லைட் கிரே அது போல் கொடுத்துருக்கேன். ஹெடர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கொடுத்துருக்கேன். ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு ஸ்டைலிங் அப்ளை ஆயிருக்கு. அதே போல் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ்லேயும் நமக்கு ஸ்டைலிங் அப்ளை ஆயிருக்கு. இன்னும் இந்த ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக தான் இருக்குது. குயிக்காக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பூட் ஸ்டாப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நாம் எப்படி பூட் ஸ்டாப் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து VS கோட் வந்துக்கணும். ஓகே, ஸோ இதில் base.html ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து பூட் ஸ்டாப் வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லிங்க் பண்ணிட்டா வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்ஸ்க்கும் வந்து அது அப்ளை ஆகும். ஸோ அடுத்து பூட் ஸ்டாப் அஃபீஷியல் வெப்சைட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் குயிக் ஸ்டார்ட் அந்த ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பூட்ஸ்ட்ராப் CSS அண்ட் JS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய பேஸ் டெம்ப்ளேட்ல ஓகே இங்கே மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்ல பேஸ்ட் பண்ணிக்கணும். அதே போல் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய டெம்ப்ளேட்ல கீழே பாட்டம்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்னும் டிஃப்ரெண்ட் வேல நம்ம இதை வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல செட்டப் பண்ணலாம். பட் இந்த CDN பேஸ் பண்ணி செட்டப் பண்ணுறது கொஞ்சம் குயிக் அண்ட் ஈஸியர் வே. ஓகே, இது செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு நாம ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜில் பொதுவாக இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் அதில் இமேஜ், ப்ராடக்ட் நேம், சம் டிஸ்கிரிப்ஷன் அது போல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கார்டு காம்போனன்ட் யூஸ் பண்ணிட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு நாம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த காம்போனன்ட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்டுக்கு இப்போதைக்கு கார்டு காம்போனன்ட் தான் நமக்கு தேவை. பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு டிஸ்பிளே ஆகும் நம்மளுடைய ப்ராடக்ட். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு காம்போனன்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டில் எண்ட் பிளாக்குள்ள கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபார் லூப் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கார்டு வந்து நமக்கு இதே போல் கிரியேட் ஆகும். இதே போல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே எங்கே பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H5 டேக்ல நமக்கு கார்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பேராகிராஃப் டேக்ல வந்து இந்த கார்டு பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஸோ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த கார்டு வந்து அதே வேரியபிளை பேஸ்ட் பண்ணிவிட்டு நாம் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருந்தோம்.
ஓகே. அடுத்து ஆங்கர் டேக்ல நாம இங்க கிரியேட் பண்ண இந்த யூஆர்எல் பாத் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து கோ டு ப்ராடக்ட் ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நமக்கு இங்க இமேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நாம இன்னும் இமேஜ் ஃபீல்ட் நம்மளுடைய மாடல்ல கிரியேட் பண்ணல. ஆப்ல மாடல் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க வந்து நம்ம இமேஜ்க்கான ஃபீல்ட் இன்னும் நம்ம கிரியேட் பண்ணவே இல்ல. ஓகே. ஸோ அத லிங்க் பண்றதுக்கு இப்போதைக்கு நாம இந்த இமேஜ் எலிமெண்ட்ட நாம டிஸ்ப்ளே செய்ய போறதில்ல. அதற்கு நாம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். பெர்சன்டேஜ் சிம்பல்குள்ள ப்ராடக்ட் டாட் இமேஜ் இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நாம செக் பண்றோம். ஓகே. அப்படி நாட் அவைலபிள்னா ஸோ நான் இந்த இஃப் பிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எண்ட் இஃப். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் இமேஜ் வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த இமேஜ் டேக் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இல்லைனா அது வந்து ஸ்கிப் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் நான் அந்த இஃப் பிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் நமக்கு இங்கே h1 டேக் ப்ராடக்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த h1 டேக் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிறேன். அதே போல் இப்போ இந்த என்டையர் கார்டு அதுக்கப்புறம் இந்த h1 டேக் வந்து நான் ஒரு div டேக்ல பிளேஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் பூட்ஸ்ட்ராப்பில் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை என்டர் பண்ணால் நமக்கு ப்ராப்பராக மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நான் இந்த div டேக் வந்து இந்த h1 டேக் அதுக்கப்புறம் கார்டு காம்பனண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பேடிங் ஒய் ஆக்சிஸ் 5 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் லிஸ்ட் பேஜ் வந்து நாம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இப்படி ப்ராப்பராக டிஸ்ப்ளே ஆகுது. இன்னும் நம்ம வந்து இது இன்னும் ப்ராப்பராக டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாம இமேஜ் ஃபீல்டு வந்து நாம கிரியேட் பண்ணணும். ஓகே. அடுத்து நாம ப்ராடக்ட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கான டேட்டாபேஸ் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து VS கோட் வந்துருக்கேன். ஸோ VS கோடில் ப்ராடக்ட் ஆப் கீழே models.py அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இமேஜ் அப்படிங்கிற ஃபீல்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அதில் மாடல்ஸ் டாட் இமேஜ் ஃபீல்ட் அதில் அப்லோட் டு அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நல் ஈக்குவல் ட்ரூ கொடுக்குறேன். நல் ஈக்குவல் டு ட்ரூ மீன்ஸ் டேட்டாபேஸில் இந்த ஃபீல்டு வந்து நமக்கு எம்டியாக இருக்கலாம். அதே போல் blank ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேஜில் நாம் ஒரு ரெக்கார்ட் சேவ் பண்ணும்போதோ இல்லை அப்டேட் பண்ணும்போதோ இந்த ஃபீல்டு வந்து பிளாங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்த உடனே நமக்கு கீழே டெர்மினலில் எரர் த்ரோ பண்ணுது. இதற்கு காரணம் பில்லோ பேக்கேஜ் இன்னும் நம்மளுடைய ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆகுங்க. ஜெனிகோ வந்து பில்லோ பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் இமேஜ் ஃபீல்டு வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராடக்ட் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இமேஜ் காலம் இன்னும் நாம் கிரியேட் பண்ணலை. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு model.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அஸ் யூஸ்வல் மைக்ரேஷன் கமாண்ட் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கணும். மைக்ரேஷன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்லோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். மறந்துட்டேன். ஸோ அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதற்கு மேலே கொடுத்துருக்க அந்த கமாண்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லைன் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுக்கும்போது நமக்கு வந்து மைக்ரேஷன் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து இதை வந்து டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் manage.py migrate கொடுக்குறேன். ஸோ மைக்ரேட் கொடுத்தோடனே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரேட் ஆகிடுச்சு. டேட்டாபேஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இமேஜ் காலம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்ம இன்னும் இமேஜ் வந்து இதுக்கு வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்வரை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணிக்கணும். பைத்தான் manage.py ரன் சர்வர். ஸோ ரன் சர்வர் கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்துட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு பேரலாக அட்மின் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய யூசர் நேம் இங்கே வந்து அட்மின் பேனலில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே நமக்கு இங்கே ப்ராடக்ட் டேபிளை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் லேப்டாப் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேப்டாப் ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடுச்சு. அதே போல் சாம்சங் அதுக்கான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அந்த ரெக்கார்டும் நமக்கு வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே விஎஸ் கோடு வந்துட்டு இங்கே மீடியா ஃபைல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த லேப்டாப் மொபைல் வந்து
அப்லோட் ஆயிடுச்சு. அதே போல் ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டரும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டர் தான் மாடலில் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம், எந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு அது ரெஃப்ரெஷ் ஆகலை. ஸோ அது ஏன்னு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இன்னும் சப்ளை ஆகும். அதுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்துக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து தப்பாக ஸ்பில் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சேவ் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம இந்த பாத் வந்து நான் என்டர் பண்ணுவேன். ஸோ அந்த பாத் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கர்லி ப்ராக்கெட்டில் ப்ராடக்ட் டாட் இமேஜ் டாட் யூஆர்எல். ஓகே, அதே போல் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, பட் இது வந்து ப்ராப்பராக இன்னும் அலைன் ஆகுது. ஓகே, அது ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு பூட்ஸ்ட்ராப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே லேஅவுட்னு இருக்கும். இதில் ஸ்கிரிட் லாஜிக் யூஸ் பண்ணிவிட்டு நாம் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த டிவ் டேகை காப்பி பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இந்த டிவ் டேக் காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் கார்டு பேஜுக்கு மேலே காப்பி பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த டிவ் டேக் வந்து க்ளோஸ் டிவ் டேக் வந்து 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். அடுத்து இந்த காலம் டிவ் டேகை நான் ஃபார் லூப்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ரோவுக்கு மல்டிபிள் காலம் தேவைப்படும். இந்த டிவ் டேகை ஃபார் லூப்குள்ளே மூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மல்டிபிள் காலம் கிரியேட் ஆகும். இன்கேஸ் மூவ் பண்ணலைன்னா ஒரு ரோவுக்கு ஒரு காலம் தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் அதுக்கான க்ளோஸ் டிவ் டேகையும் காப்பி பண்ணிவிட்டு என் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரோ அண்ட் காலம் வைஸ் ப்ராப்பராக அலைன் ஆகிடுச்சு. இன்னும் ப்ராடக்டோட காலம் ஸ்பேஸ் வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். காலம் டிவ் டேகில் பிரேக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நாம் எத்தனை ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகணும் ஒரு ரோவில் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறோம். அது மீடியம் டிவைஸில் 4 ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் காலம் ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகுது. மீடியம் டிவைஸில் 4 ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வீடியோவோட எண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ஸ் அண்ட் நேவிகேஷன், அதுக்கப்புறம் எப்படி வந்து ரவுட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஒரு நியூ நேவ் பார் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை குளோபலாக பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜையும் எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ப்ராடக்ட் டீடைல் பேஜையும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.